இலங்கை அணியோட ஸ்பீட் பவுலரான லசித் மலிங்க கூடிய சீக்கிரத்திலேயே கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற போறதா அறிவிச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்த ஐபிஎல் ஏலத்துல கூட அவரை யாருமே வாங்கல. ஆனா கடைசி நேரத்துல அவரை பந்துவீச்சு ஆலோசகரா மும்பை இந்தியன்ஸ் அணி நியமிச்சது. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக அவர் கடந்த 10 வருஷமா விளையாடி இருக்காரு. கடந்த 10 வருஷம் ஐபிஎல்ல அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக 110 போட்டிகளில் 157 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தியிருக்காரு. இந்த நிலைமையில தான் லசித் மலிங்க கூடிய சீக்கிரத்திலேயே தன்னோட ஓய்வு அறிவிக்க போறதா சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் சொல்லும்போது, எனக்கு கிரிக்கெட் முடிஞ்சிருச்சுன்னு தோணுது. இனி என்னால சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட முடியாதுன்னே நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரத்திலேயே கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவேன்னு மலிங்கா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நான் அதை பத்தி இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட பேசல. அப்படி நான் பேசினா திரும்பவும் உள்ளூர் போட்டிகள்ல இருந்து வர வேண்டும். என்னுடைய ஐபிஎல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. மும்பை இந்தியன்ஸ் அணி கூட என்னோட புதிய அத்தியாயத்தை நான் தொடங்கியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த டீம் என்னை தக்க வைக்காத ஆச்சரியமா இல்ல. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக கடந்த 10 வருஷமா விளையாடி இருக்கேன். ஆனா அடுத்த 3 வருஷத்துக்கு சிறந்த டீமை உருவாக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எனக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு மலிங்கா சொல்லியிருக்காரு. என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு எனக்கும் தெரியுதுன்னு மலிங்கா சொல்லியிருக்காரு. எனக்கு 34 வயசாச்சு. நான் இளமையாக திரும்பவும் மாற மாட்டேன். என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சுக்க இதுதான் சரியான நேரம்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் டீம் கூட திரும்பவும் என்னோட புதிய அத்தியாயத்தை நான் தொடங்குவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. பந்துவீச்சு ஆலோசகராக இருந்து அடுத்து வரும் இளம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு உதவியா இருப்பேன். என்கிட்ட இருக்கிற நிறைய திறமைகளை அவங்களுக்கும் கத்துக் கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இலங்கை அணியோட பவுலிங் பில்லரா இருந்த லசித் மலிங்கா தன்னோட ஓய்வு குறித்து அறிவிச்சிருக்கிறது அவரோட ரசிகர்களை அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.